அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் அடுத்த மாதம் சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யும்ன்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த குற்றப்பத்திரிகையில் விஜயோட பெயர் சேர்க்க வாய்ப்பு இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. இன்று இரண்டாவது நாளாக விஜய் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய விசாரணையோட அடிப்படையில் குற்றப்பத்திரிகையில் விஜயோடைய பெயரை சேர்ப்பது குறித்து முடிவு எடுக்கப்படும்ன்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. கூட்ட நெரிசல் யாருடைய தவறுன்னு சிபிஐ குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்படும்ன்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் செய்தியாளர் வெங்கடேஷன் வழங்க கேட்கலாம். வெங்கடேஷன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கரூரில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் இரண்டாவது நாளாக சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் ஆஜராகி தற்போது சாட்சியம் அளித்து வருகிறார். அவரிடம் வாக்குமூலத்தை தற்போது சிபிஐ அதிகாரிகள் கேட்டு பெற்று வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்கில் தற்போது அவர் சாட்சியம் அளித்து வருவதால் எந்த ஒரு வழக்கிலும் சாட்சியம் பெறப்படும் நபர், குறிப்பாக இது போன்ற கூட்ட நெரிசல் வழக்குகளில் அவருடைய பங்கு என்ன, இதில் அவரை குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்ப்பதா, இதில் அவருக்கான குற்றத்திற்கான அவருடைய பங்கு என்ன என்பதை அவர் அளிக்கும் பதிலில் இருந்து சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்வார்கள். அதன் பின்னரே தற்போது சாட்சியம் பெறப்பட்டு இந்த கேள்விகள் அனைத்தும் முடிக்கப்பட்ட பிறகு சிபிஐ சட்டப்பிரிவு அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்திய பிறகு இவரை குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்ப்பதா அல்லது இல்லையா என்பதை விசாரணைக்கு பின்பு முடிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது மட்டுமே அவர் குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்பட்டாரா என்பது தெரிய வரும். தற்போதைய நிலையில் இந்த வழக்கில் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இணைச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகிய 3 பெயர் மட்டுமே குற்றம் சாட்டப்பட்ட நபர்களாக இருப்பதால் தற்போது விஜயிடம் அவர் சாட்சியம் என்ற அடிப்படையிலேயே அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர் அளிக்கும் பதிலை பொறுத்து அவர் சந்தேகிக்கப்படும் நபராக கருதி மேலும் சில கேள்விகளை கேட்ட பிறகு இந்த கூட்ட நெரிசல் குற்றத்தில் அவருடைய பங்கு என்ன என்பதை முடிவு செய்த பிறகு அவரை குற்றம் சாட்டப்பட்ட நபராக இணைப்பதா என்பதை சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்வார்கள். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விரைந்து புலன் விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டதன் அடிப்படையில் இந்த புலன் விசாரணை என்பது மிக வேகமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளது. எனவே இந்த புலன் விசாரணை விரைவில் முடிக்கப்பட்டு பிப்ரவரி 2வது வாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக இரண்டாவது நாளாக விஜய்கிட்ட விசாரணை நடந்துட்டு வருது. 1 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. என்னென்ன கேள்விகள்லாம் இப்போ வரைக்கும் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற ஏதாவது தகவல் வந்திருக்கா? கடந்த முறையே அவரிடம் சுமார் 45 கேள்விகள் என்பது கேட்கப்பட்டன. குறிப்பாக இந்த கரூர் பிரச்சார கூட்டத்துக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் என்ன, விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் முறையாக பின்பற்றப்பட்டனவா, நிபந்தனைகள் ஏதேனும் மீறப்பட்டதா, மேலும் பிரச்சார கூட்டத்திற்கு போதுமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனரா, தாவேக கட்சி சார்பில் ஏற்படுத்தப்பட்ட முன்னேற்பாடுகள், குறிப்பாக இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தர மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்ட வசதி வாய்ப்புகள் என்னென்ன உள்ளிட்ட கேள்விகளையும் அவரிடம் எழுப்பப்பட்டது. மேலும் கரூரில் அனுமதியின் போது தெரிவிக்கப்பட்டதை காட்டிலும் அதிகமான கூட்டம் சேர்ந்தது குறித்த தகவல் நாமக்கல் இருக்கும்போது உங்களிடம் தெரிவிக்கப்பட்டதா, கரூர் மாவட்ட எல்லை வேலாயுதம்பாளையத்தில் வேண்டுமென்றே நிபந்தனைகள் மீறப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு உள்ளது, அது உண்மையா? மேலும் வேலுச்சாமிபுரம் கூட்ரோட்டில் தொண்டர்கள் மத்தியில் வாகனம் வேண்டுமென்றே நிறுத்தப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது, அது குறித்த உங்கள் பதில் என்ன? கூட்ட நெரிசல் ஏற்படும் என்ற எச்சரிக்கை மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் சார்பில் முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டதா? அப்போது நீங்கள் எடுத்த முடிவு என்ன? உங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட பதில் என்ன? எப்படி இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது? அப்போது நடந்த சம்பவங்களை தொடர்ச்சியாக விவரிக்குமாறு தற்போது கேட்டுள்ளனர். அதற்காகத்தான் நேரம் வாங்கும் விதமாக அவர் இன்று விரிவான பதில் தருவதாக தெரிவித்ததன் அடிப்படையிலேயே அவரிடம் தற்போது கேள்விகள் என்பது தொடர்ந்து கேட்கப்பட்டு அவரிடம் சாட்சியம் என்பது பெறப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் அவர் அளிக்கும் பதிலை பொறுத்து அவர் குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்ப்பதா அல்லது வேண்டாமா என்பதை சிபிஐ அதிகாரிகள் விரைவில் முடிவெடுப்பார்கள். வெங்கடேஷன், இப்போ இன்றைய நாளே விசாரணை முடிவடையும் எதிர்பார்க்கலாமா? விஜய் கிட்ட முடியாத பட்சத்தில் என்ன காரணங்களுக்காக மீண்டும் ஆஜராக சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு?
இன்றே விசாரணையை முடிக்கவே சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். குறிப்பாக அவரிடம் ஏற்கனவே 40 கேள்விகள் கடந்த முறையே எழுப்பப்பட்டு சில கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இன்று மீண்டும் அவரிடம் அந்த கேள்விகளை முன்வைத்து பதிலை பெற்று வருகின்றனர். இன்று மாலை அவரிடம் விசாரணை நடத்தி முடிக்கப்படாவிட்டால் இன்று இரவு வரை நீட்டித்து சுமார் 8 மணி வரை நீட்டித்து இந்த புலன் விசாரணையை நீட்டித்து அவரிடம் சாட்சியம் மற்றும் அவரிடம் பதில்களை பெற சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். கூடுமான வரை இன்றே இந்த அவரிடம் கேட்கப்படும் கேள்விகளை இன்றே முடிக்கவே சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். ஒருவேளை அவர் மாலைக்குள் முடிக்காவிட்டால் இன்று இரவு அல்லது மாலை இரவு 8 மணி வரை அவரிடம் இன்றே விசாரணை நடத்தி முடிக்கவே சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.